சாதா பிளவுஸ் 4 பிளவுஸ் ஒரே டைம்ல கட் பண்றது எப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. கரப்பகுதி இந்த பக்கமா அந்த பக்கம் கரப்பகுதியும் வந்து சமமா மடிச்சு 4 பீஸ் ஒண்ணு மேல ஒண்ணு கட்ட அடிக்கி போட்டாச்சு. அடிக்கி போட்டுட்டு நம்ம இந்த சைடு வந்து தையலுக்காக 2 இன்ச் இடுப்பு தையல், இந்த இடுப்பு தையலுக்காக 2 இன்ச் இந்த சைடு விட்டுலாம். இந்த இடுப்புல இருந்து பேக் சைடு வந்து இந்த லாஸ்ட் சைடு வந்து இங்க இருந்து ஒரு அளவு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த சென்டர் டாட்டுக்காக வேண்டி 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு இந்த 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுலாம். இப்போ இதுங்க நேரா மார்க் பண்ணி கட் போட்டுலாம். ஸ்ட்ரைட்டா கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பீஸ் வந்து ஒவ்வொரு பீஸா எடுத்து ரெண்டா பிரிச்சுட்டு நீட்டமா போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பீஸுமே வந்து ஒண்ணு மேல ஒண்ணு அடிக்கலாம். 4 பீஸையும் ஒண்ணு மேல ஒண்ணு கரெக்டா அடிக்கி போட்டாச்சு. பீஸ் நழுவாம இருக்கிறதுக்கு குண்டூசி போட்டுக்கோங்க. அங்கேயும் இது வந்து சாதா பிளவுஸ். சாதா பிளவுஸ் கீழே வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு 1 இன்ச் விட்டுருங்க. ஷோல்டர்ல இருந்து பின் டாட் வரை இதுல இருந்து ஒரு அளவு எடுத்துக்கோங்க. கரெக்டா முன் பீஸும் பேக் பீஸும் ஜாயின் பண்றதுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டு மார்க் பண்ணுவாங்க. இடுப்பு பகுதியை சமமா 2ஆ மடிச்சுட்டு இந்த டாட்காக எவ்வளவு இடம் விட்டுருக்கோமோ அந்த இடத்த இங்க விட்டுட்டு தையலுக்காக கரெக்டா மார்க் பண்ணிடலாம். இடுப்பு சைடு இந்த சைடு தையல் இருந்து ஆம்கோல் வரையும் ஸ்ட்ரைட்டா இப்படி ஒரு அளவு எடுத்துடலாம். நெக் வந்து அவங்க மெலிசா இருக்கிறதுனால 1 இன்ச் வச்சுக்கலாம். 2 இன்ச் 2.25 வச்சுக்கலாம். ஷோல்டர் வந்து அவங்க பிளவுஸோட அளவு ஷோல்டர். இது வந்து பைப்பிங் பிளவுஸ், அதனால வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இடம் விட தேவையில்ல. ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்றது மட்டும் இந்த சைடு ஆம்கோல் சைடு வந்து 1/2 இன்ச் இடம் இருந்தால் போதும். இந்த ஆம்கோல் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் இருக்கு. அந்த டிப்ஸ் வந்து நீங்க கரெக்டா பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இவ்வளவு உயரம் வரவே வராது யாருக்குமே. பின்னாடி இடுப்பு பக்கம் சமமா மடிச்சுட்டு அவங்களுடைய நெக்கோட உயரம் எவ்வளவோ அந்த உயரத்தை அளவு எடுத்துக்கலாம். எண்ணிங்கன்னா மேலே இடம் விடணும், எண்ணிங்களா பைப்பிங்கன்னா கரெக்டாக அளவு எடுக்கணும். எல்லாருமே பாய் வரைஞ்சாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு சேஃப்டி பின் போட்டுக்கோங்க. கட் பண்ணலாம். பீஸ் வந்து நல்லா 4 பீஸையும் கரெக்டாக வச்சு கட் பண்ணுங்க. கத்திரிக்கோள் வந்து கொஞ்சம் அழுத்தமா இருந்துச்சுன்னா கத்திரிக்கோள் வச்சுட்டு இப்படி அமர்த்தி விட்டுருங்க. கீழே துணியை அழுத்தி பிடிச்சி திருப்பிக்கோங்க. இதில் ஒரு வீ கட்டிங் போட்டலாம். தையல் உள்ள இடத்துல ஒரு கட்டிங் போட்டுருங்க. ஒரு பீஸ் மட்டும் எடுத்துருவோம். இந்த பீஸ் அப்படியே அழுத்தி வச்சு அப்படியே திருப்பி போட்டுருங்க. சேம் ஷோல்டர் நேரம் வரும். நம்ம வேற மாடல கட் பண்ணும்போது இங்க வந்து பீஸ் விட்டு கிராஸா மார்க் பட்டிக்கும் நெக்குக்கும் கிராஸா மார்க் பண்ண சொன்னேன். அது நம்ம இதை ஸ்ட்ரைட்டா கட் பண்ணிட்டு நெக்ல வந்து கிராஸா கட் பண்ணிடலாம். அளவு பிளஸ் வந்து முன் நெக் வந்து ஷோல்டருக்காக 1/2 இன்ச் விட்டுட்டு பைப்பிங்காக இடம் விடல. கரெக்டா இந்த நெக் எடுத்துட்டு பாருங்க. இந்த ஷேப் நம்ம வந்து பேக் சைடு வந்து 1/2 இன்ச்சுக்கும் முன் பக்கமாவே பின்னாடி இங்க தள்ளியே வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுக்கு நேரா ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டா அப்படியே எடுத்து வச்சு இந்த டாட்டுக்கும் இந்த பட்டி ஜாயின் பண்றதுக்கும் 1 இன்ச் மார்க் பண்ணிடலாம். சைடு பட்டி ஜாயின் பண்றதுக்காக இதுக்கு நேரா ஒரு மார்க் பண்ணிட்டு இந்த மார்க் எந்த இடம் பேக் சைடு பண்ணிருக்கோமோ அதுக்கு நேரா 1/2 இன்ச்சுக்கு நேரா இதுக்கு நேரா இந்த பீஸை ஜாயின் பண்ணிடலாம். பட்டி வந்து அந்த கட் பண்றதுக்காக ரவுண்ட் ஷேப் ஆம்கோலோட ரவுண்ட் ஷேப்பை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பீஸ் எடுத்து வச்சிடலாம். பேக் சைடு உள்ள பீஸ் எடுத்துக்கலாம். இந்த சைடு வந்து ட்ரைன் பண்ணிக்கோங்க. டாட் வந்து பிளவுஸோட டாட்டு சென்டர் டாட் எடுத்து ஷோல்டர்ல இருந்து 1/2 இன்ச் விட்டுட்டு கீழே வந்து இந்த இடத்துல ஒரு மார்க்கர், கீழே டாட்ல இருந்து கீழே கையுக்காக 1/2 இன்ச் விட்டு இதில் ஒரு மார்க்கர் பண்ணிடலாம். இதுல இருந்து ஒரு பாயிண்ட் வரைஞ்சலாம். எதுவுமே வந்து செய்ய முடியாது, எதுவுமே கிடையாதுங்க. நாம வந்து முயற்சி வச்சா கண்டிப்பா நம்மளால முடியும். இங்க ஒரு வீ கட்டிங் போடலாம் தையலுக்காக. இதுல இருந்து முன் பகுதி கொஞ்சமா குறைஞ்சு எடுத்துடலாம். லைட்டா குறைஞ்சு போய் சென்டர் வந்து ஒரு 1/2 இன்ச் பண்ணலாம். இந்த பீஸ் அப்படியே எடுத்து நம்ம வந்து 2ஆ மடிச்சு ரெண்டு பட்டி ஜாயிண்ட் வரணும். இந்த மாதிரி பீஸ்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி அளவு எடுத்துக்கலாம். இதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த டாட்டுக்காக ஒரு மடிச்சு 1 இன்ச் விட்டுட்டு இங்க இருந்து இந்த லாஸ்ட்ல வந்துட்டு இந்த சைடு ஒரு மார்க் பண்ணிடலாம். நமக்கு வந்து இதுதான் அளவு. 2ஆ மடிச்சு நம்ம வந்து தையல் ஓட்ட தேவையில்ல. அப்படியே இந்த பட்டிக்குள்ள 2ஆ மடிச்சு நம்ம வந்து பிளவுஸ்ல கட்டை வந்து இந்த தையல் ஓட்டிடலாம். பாத்தீங்கன்னா இந்த சைடு எங்க கரெக்டா இருக்கும் தையலுக்காக மேல 1/2 இன்ச் விட்டு மார்க் பண்ணிடலாம். இது வந்து மார்க் பண்ணிருக்கோம். நம்ம மார்க் பண்ணிருக்கிறதுனால இந்த சைடுல வந்து கரெக்டான அளவு எடுத்து இதுக்காக ஒரு மார்க் பண்ணிடலாம்.
4 பீஸோடைய பட்டி பீஸும் இதில் வந்து ஒன்று மேலே ஒன்று அடிக்க வச்சு நல்லா ஒரே கட் பண்ணியாச்சு. ஸ்லீவ்ஸும் வந்து 4 பீஸையும் வந்து ஒன்று மேலே ஒன்று அழகாக மடிச்சு போட்டுச்சு. நீங்கள் ஒரு பின் பண்ணிக்கோங்க. ஹெம்மிங்காக 3/4 இன்ச்சு விட்டு ஒரு மார்க்கர் பண்ணியாச்சு. ஸ்லீவ்ஸ் எடுத்து அவங்களோட கை எவ்வளோ இருக்குதோ கைக்கு நேராக வச்சுட்டு ஷோல்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டலாம். இந்த இடத்துல இருந்து இங்கே வந்து அளவு மாறாமல் இதையும் இந்த சுற்றளவு கையோட சுற்றளவு மேலே வந்து அவங்க சுற்றளவு வந்து இழுத்து வச்சு இதில் அழகாக ஒரு மார்க்கர் பண்ணிடலாம். இது வந்து தையலுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சு இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருக்குன்னா அவங்களோட அளவு ப்ளவுஸ் எடுத்து இதில் ஒரு மார்க் போட்டலாம். தையலுக்காக இது எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல வி ஷேப் லைட்டாக வி கட்டிங் போட்டு அதுக்கப்புறம் திருப்பிக்கோங்க. நாலு பீஸ் சமமாக படிச்சு போடுறதுனால அழுத்தமாக இருக்குது. கொஞ்சம் நிதானமாக கட் பண்ணுங்க. 4 பீஸ் ஒரே டைமில் கட் பண்ணிச்சு. தைக்கும் போது வந்து நம்ம 3 சைடு குறைஞ்சி எடுத்துக்கலாம்.